தொடர்ந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின் வாங்கணும்னா வாங்கலாம், கிரைண்டர் வாங்கணும்னா வாங்கலாம். இருக்கிற டிவி பழசா போச்சு, பெருசா வேணும். தலைவர் கலைஞர் கொடுத்த டிவி இன்னும் ஓடுது இல்ல? இப்பெல்லாம் நம்ம வாங்கினா டிவி வாங்கணும் 3 வருஷத்துல ஓட மாட்டேங்குது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால டிவி இன்னும் புது டிவி வேணுமா, அந்த 8000 ரூபாய்க்கு மேல கொடுத்து பெரிய டிவியை வாங்கிக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன தேவையோ தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்னபோது பண்ணவே முடியாது, கொடுக்கவே முடியாது, சும்மா பொய் சொல்றாங்கன்னாரு. கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு நாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறோங்கிறாரு. அதுவும் எப்ப முதலமைச்சர் நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னப்புறம். இதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்க. ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்த எதையாவது நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எதையும் நிறைவேற்றினது கிடையாது. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையை யாரும் படிக்கிறதே கிடையாது இல்லையா? 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி என்ன மறந்திருப்பீங்க இல்லையா? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். செல்போன் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாரா செல்போன் வாங்குனீங்களா? யாருக்காவது கிடைச்சதா? கிடைக்கல. செல்போன் கொடுக்குறேன்னாரு, கொடுத்தாங்களா? யாரும் வாங்கல. அவங்களும் மறந்துட்டாங்க, நம்மளும் மறந்துட்டோம். அதே போல 40வது பக்கத்துல அம்மா பேங்கிங் கார்டு வங்கிக்கு செல்லும் போது நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நிதி சேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காக அம்மா பேங்கிங் கார்டு கொடுக்குறேன். நாங்கள் ஒரே ஒரு கார்டு அதையாவது கொடுத்தாங்களா? இப்படி எத்தனையோ வாக்குறுதிகளை நம்ம மறந்துடுவோங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டு அவங்களும் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் எதிரணியிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு எதிராக நிற்கக்கூடியவங்க தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். கோடி கோடியா ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் கொட்டி கொடுக்குறாங்க, தமிழுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய நியாயமான கல்வி தொகையை கூட நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மோடியோடைய ஆட்சியோடு கைகோத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தலிலே நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்லை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை தருவதில்லை. மெட்ரோ ரயில் கேட்டா கிடையாது, எந்த திட்டத்தை கேட்டாலும் கிடையாது, நிதி கேட்டால் கிடையாது என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை கியூல நிறுத்துறது தான் அவங்களுக்கு வேலை. முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. நம்ம பணத்தை நம்ம எடுக்கணும்னாலே பேங்க் முன்னாடி நாள் கணக்கில் நின்னோம் கியூல. அதுக்கு பிறகு கோவிட் வந்த பொழுது மருந்து ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் கியூல நின்னோம். நம்முடைய அண்ணன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஸ்ரீரங்கத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.